பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஈசிஆரில் பெண்களை சில இளைஞர்கள் காரில் துரத்தி கொண்டு வந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியானது. இது தொடர்பாக அரசு மீது எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கனிமொழி, பெண்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என நினைப்பவர்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பதிவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர்நீதிமன்றங்களில் தற்காலிக நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தற்போது 60 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப உயர்நீதிமன்றங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.